ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உணர்தல், புரிதல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உணர்தல்னால் என்னது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உணர்தல்னால் என்னது அப்படின்னா, ரிவீல்டு நாலேஜ். பைபிளாக இருக்கலாம், பகவத்கீதையாக இருக்கலாம், இல்லை திருக்குறானாக இருக்கலாம். இந்த 3 விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட செயல்களையோ அல்லது நடவடிக்கைகளோ ஏதாவது நாம் செய்கிறோம் அப்படின்னா, நம்மளை என்ன செய்வாங்க, உணர்வு மூலமாக நாமளை என்ன செய்வாங்க, அட்டாக் பண்ணி உணர வைப்பாங்க. இதை தான் உணர்தல் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, புரிதல்னால் புரிய வைப்பாங்க. இது ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜ். ஒரு விஷயத்தை புரிய வைப்பாங்க, அதாவது புரிய வச்சு நம்ம எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. இது கடந்த காலத்தில் புரிய வச்சு அவங்களை எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன செய்வாங்க, ப்ராக்டிக்கல் ஆஃப் நாலேஜில் சொல்லி கொடுப்பாங்க. புரிதல் இல்லை, எனக்கு யாரும் சொல்லித்தரல, நான் புரிதல் இல்லாமல் நான் நடந்துகிட்ருந்தேன் அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தமே இது தான், இன்ட்யூஷன் நாலேஜ். இது என்னது அப்படின்னா, நம்மளுடைய உள்ளார்ந்த உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூண்டுதல் சக்தி. இந்த தூண்டுதல் சக்தியில் கட்டுப்பாடுகள் என்ன செய்யணும், இருக்கணும். அந்த கட்டுப்பாடுகளை இல்லாமல் நம்ம வாழும் பொழுது நம்மளை நிறைய விஷயங்கள் ஆட்கொண்டு நம்மளை கீழ்நோக்கி கொண்டு போய் நம்மளுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக ஆக்கிவிடும். அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, கட்டுப்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ளதுக்கு தான் இந்த இன்ட்யூஷன் நாலேஜ், தூண்டுதல் சக்தி. இந்த தூண்டுதல் சக்தியை நம்ம கட்டுப்பாடுகளை வச்சுக்கணும். கட்டுப்பாடுகள் இல்லைனா அப்படின்னா நம்மளையே என்ன செய்யணும், தூர எரிஞ்சிரும். சரி வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி என்னது, நம்மளுடைய உணர்தல், புரிதலை பற்றி பார்த்தோம். அது உள்ளார்ந்த உணர்வை பற்றியும் நாம் இன்றைக்கி பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.